வணக்கம். உதயம் செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2021 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் 93 மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றம். சர்வதேச மனித உரிமைகள் தினமான இன்று வடக்கு கிழக்கின் பல இடங்களில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டம். முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத்தின் உடல் ராணுவ மரியாதையுடன் குண்டுகள் முழங்க தகனம் செய்யப்பட்டது. மெக்சிகோவில் இடம்பெற்ற கோர விபத்தில் 53 பேர் பலி. பதவி விலக மறுத்த விராட் கோலியை இந்திய துடுப்பாட்ட கட்டுப்பாட்டு வாரியம் அதிரடியாக நீக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை ட்ரியா மணி டிரான்ஸ்ஃபர். உலகின் எப்பாகத்திற்கும் பணத்தை அனுப்ப உடன் நாடுங்கள் ட்ரியா மணி டிரான்ஸ்ஃபர். இரண்டாயிரத்தி 22 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு அரசாங்கத்தின் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தலைமையிலான கூட்டணி அரசாங்கத்தின் 2022 நிதி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ கடந்த மாதம் 12ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். அதனைத் தொடர்ந்து வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் 13ஆம் தேதி ஆரம்பமாகி 22ஆம் தேதி வரையில் 7 நாட்களுக்கு இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து அன்று மாலை வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெற்ற போது வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 153 வாக்குகளும் எதிராக 60 வாக்குகளும் வழங்கப்பட்டிருந்தன. அதற்கமைவாக 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு 93 வாக்குகள் வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் 23ஆம் தேதி முதல் ஆரம்பமான குழு நிலையிலான விவாதம் சனிக்கிழமை உள்ளடங்கலாக இன்று வரை 16 நாட்கள் இடம்பெற்றன. இந்த நிலையில் இலங்கை நேரப்படி இன்று மாலை 5 மணிக்கு நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு 93 மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 157 வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்ததுடன் எதிராக 64 வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தன. ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சிகள் எதிராகவே வாக்களித்திருந்தன. எமது உறவுகளுடன் வாழத் துடிக்கும் எமக்கான நீதியை நாம் இறப்பதற்கு முன் பெற வழி செய்யுமாறு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு மகஜர் ஒன்றை எழுதியுள்ளனர். வவுனியாவில் இன்று போராட்டம் மேற்கொண்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினரால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமையாளர் ஆணையாளருக்கு எழுதப்பட்ட மகஜர் ஒன்றும் வாசிக்கப்பட்டது. குறித்த மகஜரில் இலங்கை அரசின் படைகளாலும் துணை ஆயுத குழுக்களாலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளை தேடும் எமது தொடர் போராட்டம் இன்று 1750வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று சர்வதேச மனித உரிமைகள் தினம். நாம் எமக்கான உரிமைகள் யாவும் மறுக்கப்பட்ட நிலையிலும் எம் உரிமைகளை பற்றி பேசுவதே குற்றம் என்ற நிலையிலும் எமது போராட்டத்தை தொடர்வதற்காகவே போராட வேண்டிய சூழ்நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் உறவுகள் சுய கௌரவத்துடன் வாழும் உரிமைக்கு ஆசைப்பட்ட குற்றத்திற்காக வஞ்சகமாக சரணடைய செய்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டார்கள். சம உரிமையுடன் நடாத்தப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்காக கடத்தி செல்லப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டார்கள். பெற்றோர் சரணடையும் போது கூட்டிச் சென்ற ஒன்றுமறியாத 20க்கும் மேற்பட்ட பச்சிளம் பாலர்கள் அவர்கள் யாருக்கு என்ன செய்தார்கள்? மழலைகளின் வாழும் உரிமை கனவுகள் மறுக்கப்பட்டு அவர்களையும் வலிந்து காணாமல் ஆக்கியமை மனித உரிமை மீறல் என்ற சொற்களில் மட்டும் அடக்கி விட முடியுமா? இவர்கள் அனைவருக்கும் வாழும் உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. அந்த உறவுகளை தேடி அலையும் எங்களுக்கு எங்கள் கணவருடனும் பெற்ற பிள்ளைகளுடனும் வாழும் உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. மேற்படி உரிமைகளுக்காக போராடிய எங்களில் 108 பெற்றோர்கள் எங்களின் குழந்தைகளின் நிலை அறியாமலே மரணித்து விட்டார்கள். மீதம் இருக்கும் நாங்கள்
எங்களின் நிலையை அறிய போராடுவதோடு இறந்தவர்களின் குழந்தைகளுக்காகவும் சேர்த்து போராடுகின்றோம். எமது உறவுகளை தேடும் உரிமைக்காகவே போராட வேண்டிய நிலையிலுள்ள வயோதிப தாய்மாராகிய நாங்கள் மிகவும் மன்றாட்டத்துடன் கேட்பது யாதெனில், எமது உறவுகளுடன் வாழ துடிக்கும் எமக்கான நீதியை விரைவில், அதாவது நாம் இறப்பதற்கு முன் பெற வழி செய்யுங்கள். அதுவரை எமது போராட்டம் தொடரும். அப்படி தொடரும் போராட்டத்தை முடக்கும் அச்சுறுத்தல்கள், அதாவது தடை உத்தரவு, உயிர் அச்சுறுத்தல், பயங்கரவாத தடை சட்டத்தை எம் மீது பிரயோகித்தல் ஆகியவற்றில் இருந்து எமக்கு பாதுகாப்பு அளியுங்கள் என்று குறித்த மகஜரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பேசும் மக்களை பிரிப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று வெள்ளிக்கிழமை உரையாற்றிய போதே அவர் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். இங்கு தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், அரசாங்கத்தின் 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களிக்க வேண்டும். விசேடமாக நீங்கள் தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இதற்கு ஆதரவாக வாக்களிக்க நீங்கள் சில நிபந்தனைகளை விதிக்க வேண்டும். நீண்ட காலமாக சிறைகளில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, முகநூல் பதிவுகளுக்காக சிறையில் உள்ளவர்களின் விடுதலை, வடக்கு கிழக்கில் இடம்பெறும் காணி அபகரிப்பினை தடுத்து நிறுத்துங்கள் என நிபந்தனைகளை வைத்து நீங்கள் வாக்களிக்கலாம். அதேபோன்று இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் ஈஸ்டர் தற்கொலை குண்டு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களின் விடுதலை, கொரோனாவினால் உயிரிழப்போரின் ஜனாசாக்களை ஓட்டமாவடியில் அடக்கம் செய்வதனை நிறுத்துங்கள், ஞானசார தேரர் தலைமையிலான செயலணியினை கலையுங்கள் உள்ளிட்ட நிபந்தனைகளை வைத்து நீங்கள் வாக்களிக்கலாம். மேலும் அண்மையில் கிண்ணியாவில் படகு விபத்தில் உயிரிழந்த சிறுவர்களை நினைத்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். அத்துடன் இலங்கையில் உள்ள தமிழ் பேசும் மக்களை பிரிப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கு பிள்ளையானும் துணை போகின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நான் தயவு செய்து அமைதியாக வாய மூடிக்கொண்டு இருங்கள். நான் உங்களை பற்றி குறிப்பாக பேசவில்லை. இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்கள் தனிப்பட்ட லாபங்களுக்காகத்தான் நீங்கள் வாக்களிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அதை நான் பகிரங்கமாக சொல்லுவேன். நீங்கள் இந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் நாடகம் ஆடுறீர்கள். நீங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு காணி இல்லை என்று நாடகம் ஆடுறீர்கள். அதுக்கு பிள்ளையான் உங்களுக்கு உதவியாக இருக்கிறார். நீங்கள் இருவரும் சேர்ந்து நீங்கள் இந்த பாராளுமன்றத்தில் நாடகம் ஆடுறீர்கள். இன்று நீங்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு நீங்கள் ஆதரவாக வாக்களிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்காகத்தான் நீங்கள் வாக்களிக்கிறீர்கள். தமிழ் பேச கௌரவ சாணக்கியன் அவர்களே, இதுவரை காலமும் தமிழ் மக்களினுடைய அரசியல் எதிர்த்து நாங்கள் சாதித்த விஷயங்கள் என்று பல விடயங்கள் இருக்கின்றன. இன்னொரு சமூகத்தினுடைய அரசியல் எதிர்ப்பு தொடர்பாக நீங்கள் பதில் சொல்ல முடியாது. Give me extra couple of minutes. நீங்கள் தமிழ் மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் பிரிக்கிறதுக்காக ஒன்றாக சேர்ந்து நீங்கள் நாடகம் ஆடுறீங்கள். இந்த நாடகத்தை நாங்கள் சொன்னால் உங்களுக்கு அது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. அமைதியாக கேட்டுக்கொண்டு இருங்கள். நீங்கள் சொல்ற விடயங்களை நீங்கள் இறுதியாக நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்காக ஆதரவாக வாக்களிக்கிறீர்கள் என்று சொன்னால் கிண்ணியாவிலே அந்த இறந்த குழந்தைகளை நீங்கள் யோசித்து வாக்களியுங்கள். கிண்ணியாவிலே 6 குழந்தைகள் இறந்திருந்தார்கள். அன்றைய தினத்திலே கொழும்பிலே இந்த அரசாங்கம் கரணி பாலத்திலே பாலத்தை திறந்து வைத்தது. 6 குழந்தைகள் கவலைப்படாமல் கொழும்பிலே ஒரு பாலத்தை திறந்து வைத்தார்கள். நீங்கள் இன்று இந்த வாக்களிக்கிறது முதல் அதை நீங்கள் வாக்களிக்க வேண்டும். சர்வதேச மனித உரிமைகள் தினமான இன்று தமிழர் பிரதேசங்களான வடக்கு கிழக்கின் பல இடங்களில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரியும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தியும் பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதற்கமைய கிளிநொச்சியில் சர்வதேச மனித உரிமை தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நீதி வேண்டி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இன்று காலை 11:30 மணியளவில் கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்பாக ஆரம்பித்த நீதி வேண்டிய கவனஈர்ப்பு போராட்டம் கிளிநொச்சி டிப்போ சந்தி வரை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சர்வதேச மனித உரிமை ஆணையாளருக்கு மின்னஞ்சல் ஊடாக அனுப்பவுள்ள மகஜரும் ஊடகங்களிடம் கையளிக்கப்பட்டது. அதேபோல் மன்னாரில் காலை 10 மணியளவில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பேருந்து தரிப்பிடத்திற்கு முன் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது.
மன்னார் மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க தலைவி மனுவல் உதயசந்திரா தலைமையில் இடம்பெற்ற குறித்த கவனியிருப்பு போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், அருட் தந்தையர்கள், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள், மன்னார் நகர சபையின் தலைவர், உப தலைவர், உறுப்பினர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட எம் உறவுகள் எங்கே? மனிதம் பாதுகாக்கப்படுகிறதா? அரசே, காணாமல் ஆக்கப்பட்ட எம் உறவுகள் எங்கே? காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுத் தருவீர்களா? உள்ளடங்கலாக பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் மட்டக்களப்பு மாவட்ட சிவில் அமைப்புகள் மற்றும் மத அமைப்புகள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்றைய தினம் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்றலில் முன்னெடுக்கப்பட்டது. இவ்வார்ப்பாட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ஒப்படைக்கப்பட்ட எமது உறவுகள் எங்கே? புலனாய்வாளர்களை கொண்டு எம் மக்களை அச்சுறுத்தாதே. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அரசை பாரப்படுத்து. அரசியல் கைதிகளை நிபந்தனையின்றி விடுதலை செய் போன்ற கோஷங்களோடு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தமது உறவுகளின் உரிமைகளை வேண்டி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். முல்லைத்தீவு மாங்குளம் வீதியில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் சர்வதேச மனித உரிமைகள் தினமான இன்று வவுனியா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினரால் தீப்பந்தம் ஏந்தி பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டது. காலை 10:30 மணியளவில் வவுனியா கந்தசுவாமி ஆலயத்தில் ஆரம்பமாகிய குறித்த பேரணி மணிக்கூட்டு கோபுர சந்தியினை அடைந்து அங்கிருந்து கண்டி வீதி வழியாக பழைய பேருந்து நிலைய பகுதியை அடைந்து நிறைவு பெற்றது. அரசாங்கம் காலம் கடத்தி சாட்சியங்களை அளிக்காமல் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளருமான சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்தார். காணாமல் போன உறவினர்களால் இன்று மேற்கொள்ளப்பட்ட தீப்பந்த போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தங்களுடைய உறவினர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உண்மையில் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினையானது வெறுமனே ஒரு மனித உரிமை பிரச்சினையாக இதுவரை காலமும் யுத்தம் முடிந்து 12 வருட காலமாக ஐநா மனித உரிமை பேரவைக்கு இந்த மனித உரிமை பிரச்சினையாக முடக்கப்பட்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த 12 வருட காலத்திலே போரால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், அரசியல் கைதிகள், நில அபகரிப்பு உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு இந்த 12 வருட காலமும் இம்மனித உரிமை பேரவைக்குள் எந்த ஒரு தீர்வும் காண முடியாத நிலையில்தான் தள்ளப்பட்டு இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்கள் நீண்ட காலமாக தமக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மனித உரிமை பேரவையில் எதிர்பார்த்திருந்தது ஏமாற்றமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனையை வெறுமனே சிறுபான்மை குழுக்கள் என்று இந்த மேற்குலக நாடுகள் அதற்கு குறுகிய வட்டத்திற்குள் இதை நோக்குகின்ற நிலைமை இருக்கின்றது. அது தொடர்ந்து நீடிக்கப்படாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் சர்வதேச சமூகம் இந்த போர் பாதிப்பால் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை பிரச்சினைகளுக்கும் ஒரு தீர்வு காண்பதற்கு இலங்கை அரசாங்கத்திற்கு கடுமையான ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பதற்கான ஒரு காலகட்டம் வந்திருக்கின்றது. ஆகவே இந்த காணாமல் ஆக்கப்பட்டிருக்கும் உறவுகள் இன்றைக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் தங்களுடைய உறவினர்களை இழந்திருக்கின்றார்கள். ஆகவே அரசாங்கம் காலம் கடத்தி சாட்சியங்களை அளிக்காமல் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதோடு, காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உயிரோடு இல்லையாக இருந்தால் பகிரங்கமாக அரசாங்கம் மன்னிப்பை கோர வேண்டும். அதற்கு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதற்கான ஒரு நிலைமைக்கு செல்வதற்கு சர்வதேச சமூகம் இலங்கை அரசுக்கு ஒரு முழுமையான ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். இராணுவம் ஆட்சி செய்யும் நாடுகள் உலகில் எந்த இடத்திலும் முன்னேற்றம் அடையவில்லை என காய்த்தொழில் அமைச்சின் செயலாளரும் முன்னாள் இராணுவ தளபதியுமான ஜெனரல் தயா ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். படையினரை முன்னோடிகளாக மாற்றும் எந்த சமூகம் எப்போதும் முன்னேறியதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கல்வி கற்ற நிபுணர்களே நாட்டின் முன்னோடிகளாக இருக்க வேண்டும். இதற்கு பதிலாக படையினர் நாட்டின் முன்னோடிகளாக மாறினால் அப்படியான சமூகத்திற்கு முன்னேற்றம் இருக்காது எனவும் தயா ரத்நாயக்கா சுட்டிக்காட்டியுள்ளார்.
மட்டக்களப்பில் கடந்த 6ஆம் தேதி நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து ஆசிரியர் சங்கம் இன்று போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தது. இலங்கை ஆசிரியர் சங்கமும் இலங்கை அரசாங்க ஆசிரியர் சங்கமும் இணைந்து இன்று பகல் 2 மணியளவில் மட்டக்களப்பு சிவானந்தா தேசிய பாடசாலைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 6ஆம் தேதி பழைய மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் சேர்ந்து நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது ஆசிரியர்களுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற முரண்பாட்டின் காரணமாக குறித்த போராட்டத்தை நடத்தினர். இதன்போது போராட்டக்காரர்கள் பிள்ளையான் குழுவின் குண்டர்களால் ஆசிரியர்கள் தாக்கப்பட்டதால் அதற்கான நீதியான விசாரணையை காத்தான்குடி காவல்துறையினர் நடத்த வேண்டும் என்றும் அமைச்சர் சரத் வீரசேகர இதற்கான சரியான பதிலை தராத பட்சத்தில் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரித்துள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள மட்டக்களப்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் பல்வேறுபட்ட விவாதங்களுக்கு மத்தியில் 10 மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்தினை அங்கீகரிப்பதற்கான விசேட அமர்வு மாநகர முதல்வர் தி. சரவணபவன் தலைமையில் இடம்பெற்றது. மாநகர சபையின் சம்பிரதாயங்களுடன் ஆரம்பமான மாநகர சபையின் அமர்வின் போது மாநகர சபையின் 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு விசேட உரையாற்றப்பட்டது. இதன்போது மாநகர சபையினால் 1 மாத கால தடை விதிக்கப்பட்ட கிலேனி வசந்தகுமார் சபைக்கு வருகை தந்திருந்த நிலையில் மாநகர சபையின் விசேட அமர்வு என்ற அடிப்படையில் மாநகர சபையில் தீர்மானித்தால் அவரை சபையில் அனுமதிப்பதாக முதல்வரினால் தெரிவிக்கப்பட்ட போது சபை அதற்கான அனுமதி வழங்கிய நிலையில் தொடர்ந்து மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் மாநகர முதல்வரினால் விசேட உரை ஆற்றப்பட்டது. கொரோனா அச்சுறுத்தல், நிர்வாக சீர்கேடுகள் காரணமாக மாநகர சபையின் வருமானங்கள் முழுமையாக ஈட்டப்படாத நிலையிலும் பொதுமக்களுக்கான அபிவிருத்திகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாத நிலையிலும் இந்த வரவு செலவு திட்டத்தினை சமர்ப்பிப்பதாக முதல்வரினால் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. குறித்த வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஆளும் தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு பிரதிநிதிகள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தனர். இதன்போது குறித்த வரவு செலவு திட்டம் மற்றும் மாநகர சபையின் கடந்த கால செயற்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தது. இதனைத் தொடர்ந்து குறித்த வரவு செலவு திட்டம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட நிலையில் 37 பேர் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டிருந்த நிலையில் 23 பேர் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாகவும் 13 பேர் எதிராகவும் வாக்களித்த அதே நேரம் ஒருவர் வாக்களிப்பில் நடுநிலை வகித்தார். இதன் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, ஐக்கிய தேசிய கட்சியின் 2 உறுப்பினர்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 2 உறுப்பினர்கள், EPTP கட்சியின் 1 உறுப்பினர், சுயேட்சை குழுவின் 2 உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களில் ஒருவர் நடுநிலை வகித்ததுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் 2 உறுப்பினர்களும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 1 உறுப்பினரும், தமிழர் விடுதலை கூட்டணியின் 4 உறுப்பினர்களும் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்திற்கு கை கொடுக்க தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் தனியார் பிரஜைகளினால் வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் வெளிநாட்டு நாணயங்கள் இலங்கை மத்திய வங்கியினால் பலவந்தமாக மாற்றப்படுவதாக தெரிவித்தார். இது தனிப்பட்ட சொத்துக்களை கைப்பற்றும் முயற்சி எனவும் அவர் குற்றம் சுமத்தினார். இவ்வாறான நடவடிக்கைகளின் இறுதி முடிவுகள் குறித்து அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் ஏற்றுமதிகள் வெளிநாடுகளில் அலுவலகங்களை திறப்பதுடன் தமது இலாபம் ஈட்டும் முயற்சிகளை வேறு இடங்களுக்கு நகர்த்துவதாகவும் இது இலங்கையின் வெளிநாட்டு வருமானம் படிப்படியாக குறைவதற்கு வழிவகுக்கும் எனவும் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடன் பிரதமரை பேசுமாறு கோரிய அவர் பின்னர் நாட்டை மீட்டெடுப்பதற்கான வழிமுறைகளையும் தாங்கள் ஆதரிப்போம் என தெரிவித்தார். மேலும் ஊரத்துறை அமைச்சரும் விவசாய அமைச்சரும் நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் இராணுவ தளபதியிடம் உர நெருக்கடியை கையளிப்பதற்கான நடவடிக்கை விவேகமற்ற முடிவு எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது மேலும் தெரிவித்தார். முன்னாள் அரசு தலைவர் மைத்திரிபால ஸ்ரீசேன தொடர்பில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கூறியமை தொடர்பாக விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என கத்தோலிக்க மதகுருமார் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு மைத்திரிபால ஸ்ரீசேன பொறுப்பு கூற வேண்டும் என பிரசன்ன ரணதுங்க கூறியிருந்தமை தொடர்பாக உடனடியாக விசாரணையை நடத்துமாறு கொழும்பில் குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்து கத்தோலிக்க திருச்சபையின் கொழும்பு பேராயத்தின் மதகுருமார் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கொழும்பு பேராயத்தின் தகவல் தொடர்பு பிரிவின் பணிப்பாளர் ஜூட் கிருஷாந்த, கொழும்பு செத்சரண நிறுவனத்தின் பணிப்பாளர் லாரன்ஸ் ராமநாயக்க உட்பட மேலும் சில கத்தோலிக்க மதகுருமார் மற்றும் சட்டத்தரணிகளும் குற்றவியல் விசாரணை திணைக்களத்திற்கு சென்றிருந்தனர். கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் ஆலோசனைக்கு அமைய குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் இந்த முறைப்பாட்டை செய்ததாக ஜூட் கிருஷாந்த தெரிவித்துள்ளார். முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவியின் உடல்கள் 17 குண்டுகள் முழங்க முழு இராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. கடந்த 8ஆம் தேதி குன்னூர் அருகே விமானப்படை ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவி உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். டெல்லி கொண்டு செல்லப்பட்ட வீரர்களின் உடல்கள் இன்று அடக்கம் செய்யப்பட்டது. தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவி மதுலிகா ஆகியோரது உடல்கள் காமராஜ் மார்க் வழியாக டெல்லி கேண்டோன்மெண்ட் மயானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கு இசை கருவிகளுடன் வீரர்கள் அணிவகுத்து நிற்க அப்போது வந்தே மாதரம் என முழக்கமிட்டு மக்கள் அஞ்சலி செலுத்தினர். பிபின் ராவத்தின் சொந்த மாநிலமான உத்தராகண்டில் இருந்து பலர் வருகை தந்திருந்தனர். பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவி உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து இராணுவ அஞ்சலி செலுத்தப்பட்டது. பிரிட்டன், பிரான்ஸ் தூதர்கள், இலங்கை, பூட்டான், நேபாளம் மற்றும் வங்களாதேச இராணுவ தளபதிகள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்திய பின் வாத்தியங்கள் முழங்க இதய அஞ்சலியும் தொடர்ந்து மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. பின்னர் ராவத்தின் மகள்கள் மற்றும் குடும்பத்தினர் பிபின் ராவத் மற்றும் மதுலிகாவின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் உடல்கள் தகன மேடைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தேசிய கொடி போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது. பிபின் ராவத்தின் உடல் மீது போர்த்தப்பட்டிருந்த தேசிய கொடி அவரது மகள்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவியுடன் உடல்கள் ஒரே தகன மேடையில் வைக்கப்பட்டது. பிபின் ராவத் மகள்கள் இறுதிச் சடங்கு செய்திருந்தனர். அதன் பின்னர் 17 சுற்று குண்டுகள் முழங்க 800 இராணுவ வீரர்களின் மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. I am proud to represent the world's largest democracy at this summit. The democratic spirit is integral to our civilizational ethos. உலகளவில் ஜனநாயக மதிப்புகளை வலுப்படுத்த நமது நட்பு நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா தயாராக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்திற்கான உச்சி மாநாட்டை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தொடங்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்ற இந்த மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். இது குறித்து தன்னுடைய ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மோடி, அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அழைப்பின் பேரில் ஜனநாயகத்திற்கான உச்சி மாநாட்டில் பங்கேற்றதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உலகளவில் ஜனநாயக மதிப்புகளை வலுப்படுத்த நமது நட்பு நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். Can meet the aspirations of our citizens and celebrate the democratic spirit of humanity. India stands ready to join fellow democracies in this noble endeavor. Thank you. Thank you very much. மெக்சிகோவில் நெடுஞ்சாலையில் சரக்கு லோரி விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 53 பேர் உயிரிழந்துள்ளனர். சியாபாஸ் மாநில தலைநகரை நோக்கி செல்லும் நெடுஞ்சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து சம்பவிக்கும் போது லோரியில் 107 பேர் இறந்ததாக கூறப்படுகின்றது. சியாபாஸ் மாநில சிவில் பாதுகாப்பு அலுவலகத்தின் தலைவர் லூயிஸ் மானுவல் மொரேனோ காயம் அடைந்தவர்களில் சுமார் 21 பேர் பலத்த காயங்களுடன் உள்ளூர் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்று தெரிவித்துள்ளார். காயம் அடைந்தவர்களில் 3 நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக பெடரல் அட்டர்னி ஜெனரல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சம்பவ இடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நடைபாதை முழுவதும் மற்றும் ட்ரக்கின் சரக்கு பெட்டியின் உள்ளே சிதறி கிடப்பதை காட்டியது. பாதிக்கப்பட்டவர்கள் மத்திய அமெரிக்காவில் இருந்து குடியேறியவர்கள் என தோன்றினாலும் அவர்களது தேசிய இனம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. தப்பி பிழைத்தவர்களில் சிலர் தாங்கள் அண்டை நாடான குவாத்தமாலாவைச் சேர்ந்தவர்கள் என்று கூறியதாக மொரேனோ தெரிவித்தார்.
கொரோனா வைரஸ் தொற்று நோயில் இருந்து பெய்ஜிங் தூண்டுதலால் மீண்டு வந்ததை அடுத்து சீனாவின் கடன் சுமை மேலும் அதிகரித்துள்ளதாகவும் 2008 உலகளாவிய நிதி நெருக்கடியை தொடர்ந்து முன்னோடியில்லாத கடன் விரிவாக்கத்தை நிர்வகிக்க நிதி அமைப்பு இன்னும் போராடி வருகிறது எனவும் அமெரிக்கா சீனா பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு மறு ஆய்வு ஆணையம் தெரிவித்துள்ளது. அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 2016 ஆண்டில் சீனாவின் நிதி கட்டுப்பாட்டாளர்கள் நிதி அமைப்பில் வளர்ந்து வரும் உறுதியற்ற தன்மை குறித்த அச்சங்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சாரத்தை தொடங்கினர். இருப்பினும் சீனாவின் கடன் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டில் சீன கம்யூனிஸ்ட் கட்சி கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலையை நிவர்த்தி செய்ய நிதி ஊக்க நடவடிக்கைகளை பயன்படுத்தியது. இதேவேளை 2019 ஆண்டின் 4ஆம் காலாண்டின் முடிவில் சீனாவின் மொத்த கடன் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 262.9% எட்டியது. இது 2010 ஆண்டின் இறுதியில் 178.8% இருந்து $37.2 டிரில்லியன் ஆக உயர்ந்துள்ளது என்று சர்வதேச தீர்வுகளுக்கான வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன. சீனாவின் கடன் வளர்ச்சி 2019 ஆண்டின் இறுதிக்கும் 2020 ஆண்டின் இறுதிக்கும் இடையில் துரிதப்படுத்தப்பட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 289.5% உயர்ந்துள்ளது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஒருநாள் அணியின் தலைவர் பதவியில் இருந்து விலக விராட் கோலிக்கு BCCI என அழைக்கப்படும் இந்திய துடுப்பாட்ட கட்டுப்பாட்டு வாரியம் 48 மணித்தியாலங்கள் கெடு விதித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணியின் தலைவராக செயல்பட்டு வந்த விராட் கோலியை அதிரடியாக அந்த பதவியில் இருந்து நீக்கிய BCCI புதிய தலைவராக ரோஹித் சர்மாவை நியமித்துள்ளதாக நேற்று அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே துபாயில் கடந்த மாதம் நடைபெற்று முடிந்த ICC T20 உலகக்கிண்ணத்துடன் T20 தலைவர் பதவியில் இருந்து விராட் கோலி விலகினார். ஆனால் T20 கிரிக்கெட்டில் தொடர்ந்து விளையாடியுள்ளதாகவும் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளுக்கு தொடர்ந்து தலைவராக செயல்பட உள்ளதாகவும் அவர் அறிவித்திருந்தார். ஆனால் அந்த அறிவிப்பிற்கு மாறாக ஒருநாள் தலைவர் பதவியில் இருந்து விராட் கோலி அதிரடியாக நீக்கப்பட்டது தொடர்பில் பல கேள்விகளையும் சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளது. 2023 ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் ஒருநாள் உலக கிண்ணத்தை கருத்தில் கொண்டு இந்திய அணிக்கு புதிய தலைவரை நியமிக்க BCCI கவனம் செலுத்தியிருந்தது. இதைத் தொடர்ந்து தலைவர் பொறுப்பில் இருந்து விலகுமாறு விராட் கோலியை BCCI வலியுறுத்தி வந்த போதிலும் அவர் ஒருநாள் போட்டிக்கான தலைவர் பதவியில் இருந்து விலக மறுத்துவிட்டார். இதைத் தொடர்ந்து தலைவர் பதவியில் இருந்து அவர் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ரோஹித் சர்மா புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார். விராட் கோலி தானாக முன்வந்து ஒருநாள் தலைவர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று BCCI விரும்பியது. இதற்காக அவருக்கு 48 மணித்தியாலங்கள் கெடு விதிக்கப்பட்டது. ஆனால் விராட் கோலி தலைவர் பதவியை விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. இதனால் BCCI கொடுத்த கெடுவை அவர் நிராகரித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ரோஹித் சர்மாவை தலைவராக நியமித்து BCCI அதிரடி முடிவை எடுத்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் உதயம் செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.